வணக்கம். எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் எழுதிய எமரால்டு என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் மங்கி கேட்ஸ் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். சிதம்பரம் காம்ப்ளெக்ஸின் முகப்பில் துணிக்கடைகளும் ரீசார்ஜ் கடைகளும் தன் வாடிக்கையாளர்களின் வரவால் சோபித்திருக்க, பக்கவாட்டில் அமைந்திருக்கும் வாடகை வீடுகளோ இருக்குமிடம் தெரியாதபடி அமைதி கொண்டிருக்கும். முதல் மாடியிலிருந்த 3 வீடுகளில் எங்கள் வீடுதான் சற்று பெரியது. எங்களது வீட்டை அடுத்து மாடிக்கு செல்லவென பறந்திருக்கும் மாடிப்படிகளும் அதையொட்டி ஒரே வரிசையில் மற்ற 2 வீடுகளும். நீலத்தால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்களுடன் சாலைக்கு அப்பால் இருக்கும் புனித பிலோமினாம்பாள் ஆலயத்தை பார்க்கும் வண்ணம் முகப்பு அமைக்கப்பட்டிருக்கும். மதியம் வரை வாசலில் அமர்ந்தாலும் வெயிலின் உஷ்ணம் பரவாது வெளிச்சத்தை மட்டும் பரப்பும் கட்டட அமைப்பு. 3 வீட்டினருக்கும் பொதுவான வராந்தா. படிக்கட்டுக்கு அப்பக்கம் இருக்கும் முதல் வீட்டில்தான் தனு இருப்பாள். 3லும் அவள் வீடுதான் சிறியது. ஒரு குட்டி ஹால், உணவு மேஜையின் அடிப்பாகும் போலொரு அடுப்பறை, மூச்சுவிட தவிக்க வைக்கும் கழிப்பறை, அதிலேதான் குளியலும். 2 பேருக்கு போதுமான வீடுதான். தனுவுக்கு எப்போதுமே சிறு சிறு கவுன்களாகவே அணிவித்து அவளது அம்மா மதியக்கா அழகு பார்ப்பார். தனுவையும் மதியக்காவையும் தவிர வேறு யாரும் அவ்வீட்டில் தங்கி பார்த்ததில்லை. அவர் வேலைக்கு செல்லும் போது தனுவை எங்கள் வீட்டிலோ அல்லது மணி வீட்டிலோதான் விட்டுவிட்டு செல்வாள். அன்று வானம் நினைத்து நினைத்து நீர் சிந்தியவாறு இருந்தது. மேல்தளமெங்கும் இரவு பெய்த மழையால் பாசி பூத்திருந்தது. மழை காரணமாக விடுமுறை விட்டிருந்ததால் மணியின் வகுப்பு தோழன் அனுசும் வந்திருந்தான். மூவருமாக ஓடி பிடித்து ஆடிக்கொண்டிருந்தோம். முதல் தளத்திலிருந்து மொட்டை மாடிக்கு ஏறி அங்கே உயர்ந்து நிற்கும் செல்போன் டவர்களை சுற்றி ஓடி ஆடி விளையாடுவதே வழக்கம். சில வேளை மணி வீட்டில் உப்பு கண்டம் போட்டு காய வைத்திருக்கும் கரித்துண்டுகளை காக்காவிடமிருந்து காவல் காப்பதாக கூறி அங்கிருந்தபடியே சுவையாறுவோம். ஆனால் அன்று மேலே போக முடியாதபடி கண்காணியில்லா மதகுகளாய் நினைத்த நேரமெல்லாம் கொட்டி தொலைத்தது வானம். படிகளிலும் சிற்றொழுக்காய் ஓடும் நீரில் நனையாது அங்கேயே அமர்ந்து ஆஷ் விளையாடி கொண்டிருந்தோம். அனுஷ் தன் ட்ரௌசர் பையில் மறைத்து கொண்டு வந்திருந்த புளியை நீட்ட நான் வீட்டிற்கு சென்று ரகசியமாய் ஜீனியை பொட்டலம் கட்டி எடுத்து வந்தேன். அப்போது தனுவும் எங்கள் மத்தியில் அமர்ந்திருந்தாள். இந்த சீக்கோழியை ஏண்டா மணி இங்கே உட்கார வச்சிருக்க? காலையிலேயே மதியக்காய் இவளை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்கடா. எங்கள் அம்மாவும் மழை வரும்னு தெரிஞ்சே மாவு மில்லில் போய் நிற்கிது. என்ன செய்கிறது? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா, இப்ப எழுந்து வந்துட்டா என்றதும் அவளையே பார்த்தேன். சாம்பல் திட்டை போல் நெற்றியில் நீல் மச்சம், இடக்கண்ணத்தில் சோப்பின் திட்டு கரையாதது போல் தேமல்கள், பிசிறு பிசிறாக தலைமயிர் காற்றில் அசைவாடியது. மெல்லிய பொம்மை போல் மஞ்சள் கவுனுக்குள் பொருந்தியிருந்தாள். அந்த உடையே அவளின் பாதி எடை வரும் என்று மதிக்கத்தக்க பிஞ்சு உடல். எதையும் சாப்பிட மாட்டாள். தினமும் அவளை சாப்பிட வைக்க மதியக்கா போராடுவதை கண்டு பழக்கப்பட்டிருந்தோம். சில மாதங்களாக 2 வீடு தள்ளி இருக்கும் பிளே ஸ்கூலுக்கு செல்கிறாள். வீட்டுடன் அமைந்த கூடம் என்பதால் சீருடை கிடையாது. பேண்டனையும் அண்ணன்களை நாங்கள் பார்ப்பதைப் போலவே எங்களது சீருடை தோற்றத்தை ஏக்கத்துடன் பார்ப்பாள். நிர்கதியாய் விடப்பட்ட குழந்தை போலவே இருப்பாள். அவள் மீது பாசமோ அக்கறையோ காட்டிக்கொண்டதில்லை. அப்படி ஒன்று அவள் மேல் இருக்கிறதா என்று யோசித்ததும் இல்லை. வீட்டிற்கு சித்தி மகள் அபிநயா வரும்போதெல்லாம் ஆசையாக தூக்கி கொண்டு கடைக்கு சென்று வருவேன். ஏனோ இங்கேயே வளரும் தனுவை ஒரு முறை கூட தூக்கி சென்றதில்லை. எப்போதாவது தோன்றினால் மிட்டாய் வாங்கி தருவதுண்டு. அவள் அழகா இல்லாததால் தான் தூக்கி செல்லவில்லையோ என்னவோ. 3.5 வயதிற்குரிய புத்தி கூர்மை இல்லை. ஒன்றுமே தெரியவில்லை. அதனால் சீட் தர முடியாது என நாங்கள் படிக்கும் கான்வென்ட்டில் மறுத்து விட்டனர். நல்ல வேலை கிடைத்திருந்தால் நானோ மணியோதான் கூட்டு சென்று வரவேண்டி இருந்திருக்கும். அவளுக்கு சாப்பிட குருடா எதையாவது என்றான் அனுஷ்.
நடுவே வைத்திருந்த ஜீனி பொட்டலத்தில் ஒரு முழு புளியை அமிழ்த்தி அவளிடம் நீட்டினான் மணி. சப்தமின்றி வாங்கி கொண்டு அவன் மடியிலிருந்து இறங்கி அருகில் அமர்ந்து கொண்டாள். முகத்தில் எவ்வித மாறுதலுமின்றி புளியை சுவைத்தாள். அவளது மொக்குகளில் சுவையறியும் திறன் உள்ளதா என சந்தேகிக்கும் அளவு சகஜமாக உறிஞ்சினாள். தரைத்தளத்திலிருந்தும் எங்களது வீடுகளிலிருந்தும் பார்த்தால் எதுவும் தெரியாமல் இருக்க 3 படி இறங்கி 4 அடி சமதளமாயிருக்கும் படியின் வளைவில் அமர்ந்திருந்தோம். புலி தின்பதை கண்டால் அம்மாச்சி திட்டுவார்கள் என்ற பயம். அனுஷ் போரடிக்குது எனவும் தனுவை மத்தியில் நிறுத்தி கைவசம் இருந்த பெரிய பிளாஸ்டிக் பந்தை வைத்து மங்கி கேட்ச் ஆடினோம். பந்தை அவள் தொடமுடியா உயரத்தில் எரிந்து சலித்து போனவனாய் குறிபார்த்து அவள் முகத்தில் எரிந்தான் அனுஷ். ஒரு விசை தடுமாறியவள் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் விழித்தாள். பிறகு புன்னகைத்தாள். தக்கையாதானே இருக்கு பந்து, ஒன்றும் ஆகாதுடா என்றான் அனுஷ் பதற்றத்துடன். ஏய் என்ற குரல் எடுத்த மணியை பார்த்து, நான் படியின் கைப்பிடிக்கட்டையில் அமர்ந்தபடி புளியை சுவைத்து கொண்டிருந்தேன். அவ்வப்போது ஈரம் இறங்கியிருந்த மேற்சுவரிலிருந்து நீர் கசிந்து சிந்தியவாறிருந்தது. தனுவின் அமைதியே எங்களை மேலும் உற்சாகமூட்டி இருக்க வேண்டும். நானும் பந்தினை வாங்கி அவள் முகத்தை குறிவைத்து அழுத்தமாய் எறிந்தேன். சரியாக மூக்கில் விழுந்ததில் கண் கலங்கிவிட்டாள். இளமஞ்சள் நிறத்திலிருந்த நாசி சிவந்தது போல் ஆகியதும் பதற்றமாகிவிட்டது. மூவரும் கிட்ட நெருங்கினோம். கண்ணீர் வடித்தாலே தவிர சத்தம் எழவில்லை. நீயுமா அண்ணா என்பது போலொரு பார்வை. அப்போது ஏனோ எதுவும் உரைக்கவில்லை. அழவே மாட்டேங்கிறா பாரேன் அழுத்தக்காரி என அனுஷ் அவளது பிட்டத்தில் ஓங்கி அறைந்தான். தன்னை ஏந்தி கொள்ள களமில்லை என்றாலும் கவலையின்றி மண்ணில் விழும் மழை போல கண்ணீர் வழிந்தது. அவள் உடலிலே அவ்வளவு நீர் இருந்திருக்குமா என்று தெரியவில்லை. அப்போதும் அவள் சத்தம் எழுப்பவில்லை. அமைதியே இன்னும் அவளை சிச்சை செய்ய உற்சாகம் தந்திருக்க வேண்டும். ஆரம்பத்தில் தடுத்து பார்த்த மணியும் எங்களோடு இணைந்து கொண்டான். 3 படிகளாக இறங்கி நின்று அவளை தூக்கி போட்டு பிடித்தோம். சமயங்களில் வேண்டுமென்றே தவறவிட்டோம். ஒரே அடியாக கையை பின்னிழுத்து கொண்டால் பலமாக காயம்படும் என்பதால் தாங்கினார் போல் தரையில் கவிழ்த்தோம். வெறிபிடித்தார் போல் அனுஷ் அவளை கன்னமாய் அறைந்தான். அப்போதும் அவள் அழுகையில் சத்தமில்லை. எங்களை அண்டவோ விலகவோ முடியாமல் கேவியபடி நின்றாள். ஒரு சவளை பிள்ளை, கேட்க யாருமில்லை, கண்காணி ஒருவருமில்லை. குகை போலிருந்த படியின் வளைவில் ஒளியை தவிர வேறு கண்கள் இல்லை. தாக்குவதற்கென சாவி கொடுக்கப்பட்டதை போல் இயங்கினோம். அவளது உடையை இறக்கி முதுகிலே அரைந்தோம். யார் கை அழுத்தமாக பதிகிறது என பார்த்தோம். கொஞ்ச நேரத்திலெல்லாம் அவளிடம் அழுகை வற்றி போயிருந்தது. கேவலமில்லை, வெறுமையாய் எங்களை பார்த்து கொண்டிருந்தாள். மணி வீட்டுக்கு போய் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்ததும் வாயில் டம்ளரை கவிழ்த்து கொண்டாள். அழுதபோது சுரந்திருந்த எச்சில் வாயின் இருபுறமும் ஒழுகி அவள் உடையில் இறங்கி ஊறியது. சில நிமிட இடைவெளிக்கு பின் மீண்டும் அடித்தான் அனுஷ். போதும் என்று தடுத்தும் கேட்கவில்லை. நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் சட்டென அவளை உதைத்தான். கண்ணாடியை கொத்திவிட்டு நழுவும் குருவியைப் போல் எம்பிப்போய் விழுந்தாள். முதல் முறை நான் ஊமையில்லை என்று சொல்லுவதைப் போல் கதறி அழுதாள். அம்மா அம்மா என்று கதறினாள். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள எங்கள் கண்களும் கலங்கியிருந்தன. அவளது பல் கீழுதட்டில் பதிந்து இரத்தம் ஒழுகியதைக் கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அனுஷ் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிப்போய்விட்டான். நான் அணிந்திருந்த கருப்பு பனியனின் பின்புறத்தினால் அவள் இரத்தத்தை துடைத்தேன். என்ன காரியம் செய்துவிட்டோம் என்று பதறியது நெஞ்சம். அதைவிட இதை மறைக்க வேண்டும் என்ற பயம். தனு யாருக்கும் சொல்ல மாட்டாள். தூங்கி எழுந்தால் நடந்ததை மறந்து விடுவாள். அவளுக்குத்தான் சரியாய் பேசக்கூட வராதே என அமைதியடைய முயன்றேன். மணிக்கு என்னை விட பாரம் அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அவன்தான் அவளை சிறுவயது முதல் தூக்கி கொண்டு திரிவான்.
ஆனால் அந்த நிலையிலும் இரத்தம் அடங்கி சத்தம் எழுப்பாதிருந்தால் இன்னமும் அடித்திருப்போம் என்றுதான் பட்டது. எத்தனை ஆறுதல் சொல்லியும் தூக்கி வைத்து கொஞ்சியும் கெஞ்சியும் அழுகை நின்றபாடில்லை. என் கைகளிலிருந்து மணியின் கைகளுக்கும் அவனது தோளிலிருந்து எனது தோளிற்குமாக தாவி தாவி வந்தாள். அடித்த கரங்களிலே அவள் அணுக்கத்தையும் தேடிக்கொள்ள முயன்றாள். பயத்தில் என் உள்ளங்கையில் சுரந்த ஈரத்தை அவள் அன்பென நினைத்து கொள்ள வேண்டுமென்று விரும்பினேன். சமையலில் இருந்த அம்மாச்சி சத்தம் கேட்டு படிக்கு வந்து விட்டிருந்தார். டே ஹரி, ஏண்டா அவ இப்படி அழுவுறா, என்ன பண்ணினீங்க என்று கிட்ட நெருங்கியதும் இவ்வளவு நேரம் அழுந்த துடைத்திருந்ததையும் தாண்டி கொஞ்சமாய் ரத்தம் உதட்டிலிருந்து வெளிப்பட்டது. அம்மாச்சி, நாங்கள் ஒன்றும் பண்ணலை, கீழே விழுந்துட்டாலேன்னு தூக்கி வச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தோம் என்றேன். அத்தனை லயமும் குழலற்ற பேச்சும் தவறை மறைக்கும் அப்பியாசமும் என் குரலில் தொனித்தது. இருவருமே முகத்தை சாதாரணமாய் வைத்து கொண்டு நின்றோம். அவள் ஒன்றும் பேசாது அம்மாச்சியின் விரிந்த கைகளில் தவ்வி தோளில் முகம் புதைத்து கொண்டால் உடல் தேம்பி தேம்பி அசைந்தது. அம்மாச்சி எங்களை முறைத்துவிட்டு வீட்டிற்குள் தூக்கிச் சென்றார். கீழே அவள் சப்பி வீசி எறிந்த புலியின் மிச்சங்களும் கொட்டைகளும் என் கால்களை சீண்டின. என் கைகளில் அவளது மிருதுவான சதையின் கதறல் அதிர்ந்தபடியே இருந்தது. நன்றி. இந்த கதை உயிரெழுத்து இதழில் வெளியானது.